ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் பள்ளி கல்வித்துறை பயங்கரமாக வளர்ச்சி அடைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக நம்ம அரசு பள்ளிகளில் தேர்ச்சி விகிதம் பயிற்சி விகிதம் அதிகமாக இருக்குன்றத புள்ளி விவரத்தோட வெளியிட்டாங்க. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு, 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு வரும்போது மாணவ மாணவிகள் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவ மாணவிகள் எந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்றத புள்ளி விவரத்தோட பள்ளி கல்வித்துறை அறிவிச்சது. அது மாத்திரம் இல்லாமல் அரசு துறை மாத்திரம் இல்லாமல் அரசு உதவி பெறும் பள்ளிகள் கூட பயங்கரமான வளர்ச்சிகள் அடைந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஒரு புறம் இருக்க, NCERT தேசிய கல்வி அவங்க பயிற்சி மையம் என்ன பண்ணிருக்காங்க, 10ஆம் வகுப்பு பாடத்துல ஒரு சில திருத்தல் ஏற்படுத்தியிருக்காங்க. என்ன திருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு பாடநூலில் இருந்து ஜனநாயகம், அரசியல் கட்சிகள் மற்றும் ஜனநாயகம் எதிர்கொள்ளும் சவால்கள் பற்றிய பாடங்கள் NCERT நீக்கியுள்ளது. அதே போல அறிவியலிலும் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சில பாடத்தை நீக்கியிருக்காங்க. உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா, ஆளுநர் RN ரவி இருக்கார்ல, அவர் ஒரு கருத்தை முன் வச்சார். என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பாடநூல்ல என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சில வரலாற்றை மறைச்சி அதை மட்டும் வெளியிடுறாங்க, பாடநூல்ல வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ தேசிய பாடநூல்ல இருந்து என்ன பண்ணியிருக்காங்க, இது போல அரசியல், ஜனநாயகம் எதிர்கொள்கிற சவால்கள் இதெல்லாம் நீக்கியிருக்காங்க. இது மாணவர்களுக்கு அரசியலை பத்திய ஜனநாயக பத்தி ஒரு புரிதல் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கல்வியாளர்கள் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, மாணவர் பருவத்தில் என்ன பண்ணிருக்கணும், அரசியலை பத்தி தெரிஞ்சுக்கணும், ஜனநாயகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், அரசியல் தலைவர்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அவங்களுக்கு பின்னாடி வரும்பொழுது இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, +2ல ஹிஸ்டரி குரூப் எடுப்பாங்க, அரசியல் குரூப் எடுப்பாங்க, அதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி பாடத்தில் வரும்போது அவங்க திணறுவாங்க. ஸோ அவங்களுக்கு 10ஆம் வகுப்புல என்ன பண்ணணும்னா, இது போல சமூக அறிவியலில் என்ன பண்ணணும், ஹிஸ்டரி குரூப்ல என்ன பண்ணணும்னா, இது மாதிரியான சப்ஜெக்ட் எல்லாம் நம்ம சேர்க்கணும். அரசியல் பற்றியும் ஜனநாயகத்தை பற்றி அரசியல் தலைவர்களை பற்றியும் நம்ம சேர்த்தாதான் பின்னாடி வர +1 +2 காலேஜ் போகும்போது பொலிட்டிக்கல் சயின்ஸ் அது போல் எடுக்கும்போது அவங்களுக்கு அந்த ஜென்ரல் நாலேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கல்வியாளர்கள் சொல்றாங்க. இதுவே அறிவியலில் கூட என்ன பண்றாங்க, ஒரு சில ஃபார்முலாலாம் நீக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சயின்ஸுக்கு மெயின் இந்த ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா நீக்கியிருக்காங்க, ஒரு சில பாடத்துல எடுத்திருக்காங்க. ஸோ தேசிய கல்வி பயிற்சி நிறுவனம் இது போல பண்றது பெரும் தப்பு. அதுவும் இல்லாமல் 10ஆம் வகுப்புல அரசியல் சார்ந்தோ ஜனநாயகத்தை சார்ந்தோ அரசியல் தலைவர்களை சார்ந்தோ இது மாதிரி பாடநூல்கள்லாம் நீக்கி இருக்கிறது ரொம்ப இதனால மாணவர்களுக்கான கல்வித்திறன் கம்மியாகும், ஜென்ரல் நாலேஜ் கம்மியாகும். அப்புறம் அவங்க +1 +2 பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஹிஸ்டரி இது மாதிரி குரூப் எடுக்கும்போது அவங்களுக்கு பெரிய சவாலா இருக்கும். அப்போ அவங்களுக்கு எடுத்து இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, 10th-லயே இவங்க இது மாதிரி பண்றாங்கன்னா இன்னும் +1 +2 இது சப்ஜெக்டே எடுக்க மாட்டாங்க. அப்புறம் காலேஜுக்குன்னு போகும்போது ரொம்ப சிரமப்படுவாங்க மாணவர்கள். அதனால மாணவர்களுக்கு சிறு வயதிலேருந்து என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஜென்ரல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அதே போல ஜனநாயகம் இது பத்தியெல்லாம் என்ன பண்ண தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு இப்பத்துல இருந்தே அவங்களுக்கு அந்த ஜென்ரல் நாலேஜ் கொடுத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கல்வியாளர்கள் சொல்றாங்க. ஸோ எதுவா இருந்தாலும் தேசிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டில் திணிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் பேசியிருந்தாங்க. ஆனால் இப்போ பாடநூல்லேயே தேசிய கல்விக் கொள்கை தான் பாடத்திலே கையை வச்சுட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஸோ NCERT கொண்டு வந்த பாடநூல் திருத்தம் எந்த அளவுக்கு யாரை எப்படி திசை திருப்ப போகுதுன்னு தெரியல. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.